இந்த கால வேளையில் நாம் எல்லாரும் எழுந்து நின்று இந்த ஆவியான தேவனை ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் நாம் தொழுது கொள்வோமாக. நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடு நாம் தொழுது கொள்வோமாக. என் ஜனமே, இந்த காலவேளை நீ சோர்ந்து போக வேண்டாம். நீ உற்சாகத்தின் ஆவியை நீ ஆண்டவரிடம் கேட்டு நீ பெற்றுக்கொள்ள நீ பிரயாசப்படுவாயாக. இந்த கால வேளையில் அவரை நோக்கி நீ பார்ப்பாயாக. அவரை பார்த்த முகம் ஒரு முகமும் வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த முகம் பிரகாசம் அடைந்தது. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவாகிய அந்த வெளிச்சத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று எத்தனை பேர் இந்த கால வேளையில நாம் வந்திருக்கிறோம்? இந்த வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்கிறது? சிறு பிள்ளைகளாம் கண்களை மூடி தேவனை நோக்கி இருந்த இடங்களில் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் ஆர்ப்பரிப்போமாக. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரை நோக்கி நாம் பாடி தேவனை ஆராதிப்போமாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நம்முடைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அல்லேலூயா. எரிகோ மதிலும் முன்னை வந்தாலும் ஈசுரம் முன்னை செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னை வந்தாலும் மகிமை இயேசு உந்தன் முன்னை செல்கிறார். கொலைகிடாதே, திகை தேடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகை தேடாதே, துதியினால் இடிந்து விழும். சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் உள்ள நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ள நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் தேவனுக்கு நீ ஒப்பு கொடுப்பாயாக. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் துதி சத்தத்தால் உள்ள நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். 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 துதி சத்தத்தால் உள்ள நிறைந்தால் மகிமை 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 பலன் கிடைக்கும். துதியினால் இடிந்து விழும். என் ஜனமே ஆர்ப்பரி, கரங்களை தட்டி ஆர்ப்பரி, துதிகளை செலுத்து. நம்முடைய தேவன மத்தியிலே துதிகளில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஓ மகிமை! எப்படிப்பட்ட சோதனையும் இடிந்து விழும். நீ துதிகளை மட்டும் செலுத்து. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ மகிமை! வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. யுத்தமோ என்னுடையது, ஜெயமோ உங்களுடையது. என் ஜனமே கரங்களை தட்டி தட்டி தேவனை ஆர்ப்பரி. ஓ மகிமை! வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஆண்டவரே, இப்படி வல்லமை பலமா எங்கள் மத்தியிலே இறங்கட்டும். இயேசுவே, உம்முடைய நாமம் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
அங்கே விடுதலை உண்டு. என் ஜனமே தேவாவியினால நிரப்பப்படு. ஹல்லேலூயா. வல்லம 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 தேவ வல்லம இயேசுவே தேவாக்கினி தேவாக்கினி ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா தீய சக்திகளும் கர்த்தாவே ஆண்டவர் தேவ அக்கினி இந்த கால வேளையில இந்த ஆண்டவரே தேவ அக்கினி எரிக்கட்டும். ஆண்டவர் எல்லாம் சரீரத்துக்கு கொண்டு வருகிற பலவீனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே ஏறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். இயேசுவே இறங்கும். சரீரத்தை கிரியை செய்கிற பலவீனங்களை ஆண்டவரே சோர்வின் ஆவிகளை ஆண்டவரை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீய சக்திகள் வெளியே ஏறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிடுகிறோம். இயேசுவே பூரண விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நீ கரங்களை தட்டி தட்டி தேவ ஆவியினால் நிரப்பப்படுவாயாக. கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படு. உன் ஆவி ஆத்மா சரீரத்திலேயும் பூர்ண விடுதலையை வைத்திருக்கிறார் என் ஜனமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உன்னை தேவனுடைய கிருபை உன்னை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் வாழ முடியாது, அசைய முடியாது, நாம் ஜீவிக்க முடியாது. அவருடைய சுத்த கிருபை என் ஜனமே நம்மளை அவருடைய சுத்த கிருபை நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. நீ தேவனை நீ அறிவாயாக. அவர் சத்தத்தை நீ கேட்பாயாக. நம்மை சிருஷ்டித்த தேவனை நீ முழுமையாக அறிய வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நீ கேட்க வேண்டும். உன்னுடைய கண்கள் அவரை காண வேண்டும். உன்னுடைய கண்கள் அவரை பார்க்க வேண்டும். உன்னுடைய செவிகள் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என் ஜனமே. இந்த கால வேளையில நீ ஆர்ப்பரிப்பாயாக. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை நோக்கி நீ வருவாயாக. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல உணர்ந்து நான் பாடுவோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஜனமே என் ஜனமே சோர்ந்து போன உணர்ந்து பாடு. நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே வலது கரத்தை உயர்த்தி மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது.
உடைக்கப்பட்ட நீ கண்ணீரோடு உணர்ந்து நீ பாடு. என்னை உருவாக்கின கிருபையேது கிருபையே இயேசுவே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை ஆண்டவரே. மலைகள் எல்லாம் விலகி விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை கிருபையே கிருபையே இயேசுவே மாறாத நல்ல கிருபையே 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 ஆண்டவரே மாறாத நல்ல கிருபையே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த ஒன்றுமில்லாத நேரத்துல நீங்க உதவி செய்தீங்கப்பா. நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே 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 வலது கரத்தை உயர்த்தி மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஆமென். ஊழியத்தின் பாதைகளெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நடத்துகின்றது. என் ஜனமே, இந்த கால வேளையில அவருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் இருப்பதும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கர்த்தருடைய சுத்த கிருபையை. இந்த கிருபையாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். என் ஜனமே, இந்த காலவேளை கண்களை மூடுவோம். சிறுபிள்ளைகள் அமைதலோடு கண்களை மூடி தேவன் ஆராதிங்க. நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிருபைதான் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறது. என் ஜனமே, அவருடைய மாறாத கிருபை நம்மளை தாங்குது. நல்ல கிருபை நம்மளை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கிறது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் நம்மை உருவாக்கின இந்த கிருபையை நாம் மறக்க கூடாது. என் ஜனமே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்ட இந்த கிருபைதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் கிருபை. மலைகள் எல்லாம் விலகி போனாலும், சொந்த பந்தம் எல்லாம் விலகி ஓடினாலும், சொந்த பந்தம் நம்மளை மறந்தாலும், நம்மளை கைவிட்டாலும், நம்மை விட்டு விலகாத சுத்த கிருபை நம்மளை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. என் ஜனமே, நீ என்னை நீ பிடித்துக் கொள்வாயாக, என்னை நீ பின்பற்றுவாயாக. இயேசுவே பலியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் நமக்கு உதவி செய்த அந்த கிருபையை ஒரு நாளும் நாம் மறக்க கூடாது. நம்முடைய ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் நம்முடைய உயர்த்தி வைத்த அந்த கிருபையை நாம் மறக்க கூடாது. என் ஜனமே, இந்த கால வேளைகளில் எத்தனை பேர் நாம் உணர்ந்து இந்த கிருபையை, இயேசுவாகிய அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம்.
இந்த வேளையில் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். விடுதலையாக வேண்டும் என்றால் பிதாவாகிய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி கூப்பிடத்தான் வேண்டும். நீ நோக்கி கூப்பிடு, கர்த்தர் நிச்சயம் உன்னை விடுவிப்பார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தரும் வரை நீ கேட்டுக்கொண்டே இரு. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நீ தட்டிக்கொண்டே இரு, கதவு திறக்கும் வரை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நீ அவரை காணும் வரை நீ தேடிக்கொண்டே இருப்பாயாக. தேடுதல் நமக்கு முக்கியம். நீ தேடிக்கொண்டே இரு, சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாக நீ அவரை கண்டடைவாய். இந்த வேளையிலே நாம் அவரை நோக்கி நாம் ஆர்ப்பரிப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுகிற வேலையாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுகிற சமயம்தான் இது. நாம் அசதியாக நாம் இருக்க வேண்டாம். உற்சாகத்தின் ஆவியினால் ஒவ்வொருவரை நீங்க நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பெண்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக நிரப்புவீராக. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக வீசிடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. இயேசுவே, ஓதுடா கொதுடா மன கொதுடே, ஓதுடா கொதுடா மன கொதுடா மன கொதுடே, ஓதுடா கொதுடா மன கொதுடே. என் சந்ததியாகி என் ஜனமே, ஓதுடா கொதுடா மன கொதுடா மன கொதுடே. ஆவி ஆத்மா சரீரம் மூன்றிலும் பலவீனப்பட்ட பிள்ளையாக என் சமூகத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஓதுடா கொதுடா மன கொதுடே, ஓதுடா கொதுடா மன கொதுடா மன கொதுடே. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஓதுடா கொதுடா மன கொதுடே, அதுடா கொதுடா மன கொதுடா கொதுடா மன கொதுடே, அதுடா கொதுடா மன கொதுடா 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 மன கொதுடே. உன் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றிலும் உள்ள பலவீனத்தை எடுத்து போட்டு உன்னை பலத்தினால் விடுக்கட்டு. நான் பலவீன தேவனாக இருக்கிறேன். ஓதுடா கொதுடா மன கொதுடா மன கொதுடே, ஓதுடா கொதுடா மன கொதுடா மன கொதுடே, கொதுடா மன கொதுடே, ஓதுடா கொதுடா மன கொதுடா கொதுடா மன கொதுடே. கிருபை என்னும் மதினால் உன்னை சூழ்ந்து கொள்வேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போக வேண்டாம், என்னுடைய பலத்தால் உன்னை நிரப்புவேன் என்று ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நீ பலன் இல்லாமல் நீ தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். பலன் இல்லையே என்று ஒருவராகிலும் சொல்ல வேண்டாம். நாம் தேவனை ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர்.
கர்த்தருடைய பலத்தால் உன்னை நிரப்புவார். நீ புதுப்பித்துக் கொள்வாயாக. ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. அதுவே நீங்கள் எனக்கு செய்யத்தக்க புத்தியில் ஆராதனை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில கர்த்தருடைய பலத்தால் நாம் கட்டப்படுவோமாக. அவருடைய பலத்தால் நம்மளை நிரப்பி நம்மளை நடத்துவார். சோர்ந்து போன உள்ளங்களை உயிர்ப்பிக்கிறார். அவரை நோக்கி இந்த கால வேளையில நீ பார்ப்பாயாக. அல்லேலூயா. சிறுபிள்ளைலாம் கண்களை மூடுங்க. அமைதியை தேவனை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நம்மோடு அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உன்னை கர்த்தருடைய பலத்தால் இடைக்கட்டி கர்த்தருடைய பலத்தால் உன்னை நிரப்ப போகிறார். நீ கவலை வேண்டாம். உன் பாரத்தை கர்த்தர் மேல் நீ வைத்து விடுவாயாக. அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். என் ஜனமே, நீ அவரை நோக்கி கூப்பிடு. நீ பாரத்தை நீ சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம். இந்த பாரத்தை கர்த்தருடைய பாதத்துல நீ இறக்கி வைப்பாயாக. அப்பொழுது உன்னை பலத்தால் எடை கட்டுவார், பலத்தால் நிரப்புவார். காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை உனக்கு தருவார் என் ஜனமே. காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை இந்த கால வேளையில நீ தரித்து கொள்ளும்படியாக நிறைவான தேவனை கூப்பிடு. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என் ஜனமே. அந்த நிறைவான இந்த கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோமாக. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடத்தான் வேண்டும். அவர் உனக்கு சுகத்தை தர வல்லமை உள்ளவர். ஆவி ஆத்மா சரீரத்திலேயும் பூர்ண சுகத்தை தருவார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. நீ வேண்டிக் கொண்டு வந்த அந்த விண்ணப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றி தர நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். நீ அவரை நோக்கி நீ கூப்பிடு. நிச்சயமாக அவர் விடுவிப்பார். மனுஷரால ஒன்றும் செய்ய முடியாது என் ஜனமே. கர்த்தரால எல்லாம் முடியும். அவருடைய ஆவியினால எல்லாம் முடியும். நீ கரங்களை தட்டி தேவ ஆவியினால் இந்த கால வேளையில் நிரப்பப்படுவாயாக. அவர் உன்னை விடுவிக்கும்படியாக வந்திருக்கிறார். நம்மை விடுவிக்கும்படியாக வந்திருக்கிறார். ஒரு நிரந்தரமான முடிவு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னை உனக்கு சந்தோஷம் தான், இன்னை உனக்கு சமாதானம் தான். இந்த கால வேளையில கர்த்தருடைய சமாதானத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நீ கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நீ தொழுது கொள்வாயாக. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அவரே உன்னை விடுவிக்கிறவர், அவரே உன்னை விடுவிக்கிறவர். குமாரன் உன்னை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உன்னை விடுவிக்க உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். என் ஜனமே, நீ ஒப்புக்கொடு. ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு ஒப்புக்கொடு. உன்னை விடுவிப்பார். உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். அவரால் ஆகும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் கர்த்தரால் ஆகும் என் ஜனமே. அவரை நீ பிடித்துக் கொள்வாயாக. அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. ஓ மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தாவீதின் குமாரனே இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் அப்பா. வருத்தத்தோடு கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயங்களில நீ இறங்கத்தான் வேண்டும் ஆண்டவரே. நீ உயிர்ப்பியும், நீ விடுவியும். ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்களிலிருந்தும் கர்த்தர் விடுவிக்கிறார். நீ கர்த்தரை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என் ஜனமே. இந்த பிரகாசம் உள்ள வெளிச்சமாகிய இந்த கர்த்தரை நீ எத்தனை பேர் பார்க்க இந்த கால வேளையில வாஞ்சையாயிருக்கிறார்? இந்த வாஞ்சை உள்ளவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறார். அக்கினி அபிஷேகத்தினாலும் வரங்களினாலும் உன்னை நிரப்ப, சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை நிரப்ப வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவரை நீ பிடித்துக் கொள்வாயாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை,
பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை. கர்த்தருடைய பலத்தால் இடை கட்டுவார் உன்னை. ஆமென் ஆமென் ஆமென். காண்டாமிருகத்தின் ஒத்த பலனைகளுக்கு தருவீராக. ஓ மகிமை. உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை ஓ இயேசுவே வல்லமை ஆவியினாலே நிரப்புங்க. உன்னதத்தின் வல்லமை முழு பலத்தோடு அவரை அன்பு கூறி இயேசுவே நீங்களோடு இன்னும் இன்னும் பேசுவீராக. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசன வரத்தினாலும் நீ நிரப்பப்படு. ஆமென். வல்லமை வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஆண்டவரே. கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை நாம் சபைகளுக்கு நாம் சொல்லுவோமாக. பக்தி விருத்தி அடையத்தக்கதாக தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் சொல்லுவோம். அந்த வார்த்தை ஜனங்களை உயிர்ப்பிக்கட்டும். இன்னும் கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படுவோம். அவருடைய ஆவியினால் தான் ஒரு மனிதனுக்கு விடுதலை. என் ஜனமே, அவருடைய ஆவியினால் தான் அவனுக்கு சுகம் உண்டாகும். தேவ ஆவி உன் இருதயம் முழுவதும் நிரப்பப்படட்டும். ஆவி ஆத்மா சரீரத்திலும் கர்த்தருடைய ஆவி நிரம்பி காணப்படட்டும். இந்த கால வேளையில நம்முடைய கண்கள் தேவனை காணட்டும். தேவனுடைய சத்தத்தை நம்முடைய செவிகள் கேட்கட்டும். அவரை நோக்கி நீ பார்ப்பாயாக. தேவனிடத்தில் நீங்க சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீ தேவனிடத்தில் முதலாவது நீ சேர்ந்தா தான் கர்த்தர் உன் இருதயத்துக்குள்ள வந்து வாசம் செய்வார். இந்த கால வேளையில் அவரை நோக்கி நீ கூப்பிடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மகிமை. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை. ஆமென் ஆமென். சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். தேவன் உன்னை உயிர்ப்பிப்பார், உனக்கு சுகம் தருவார். இயேசுவே இறங்கும். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது வல்லம 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 தேவ வல்லம தேவ வல்லம தேவ ஆவி தேவ ஆவி. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் யாவர் மேலும் தெளிக்கப்படட்டும். தேவ ஆவியானவரே நீ இறங்கும். பரலோகமே பரலோகமே எங்களுக்குள்ள இறங்குங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஆமென். ஆண்டவரே மகிமை இருதய பலவீனத்தோடு காணப்படுகிற என் பிள்ளையே, உன் இருதயத்திற்குள் ஒரு பலவீனத்தினால் நீ சோதனையோடு காணப்படுகிறாய். உன் இருதயத்திற்குள் இருக்கிற அந்த பலவீனம் உன்னை சோர்வுபடுத்துகின்றது. உன் இருதயத்தின் பலவீனத்தை எடுத்து போட்டு உன்னை காண்டாமிருகத்தின் அந்த பலத்தினாலே எடுக்கட்டு. நான் பலவீன தேவனாக இருக்கிறேன். நீ என்னை தேடின பிரயாசத்தையும் நான் கண்டிருக்கிறேன். உன் பிரயாசம் ஒருபோதும் வீண் போவதில்லை. உன் பிரயாசத்தின் பலனை நீ ஒரு நாள் நிச்சயமாக
நீ அதை பெற்றுக்கொள்வாய் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆவியானவர் பாங்க ஆராதனை நேரம் போய்கிட்டு இருக்கு. கர்த்தர் ஏதோ பேச விரும்புகிறார், அதனாலதான் தாமதம். நீ ஏதோ காரியத்தை நோக்கி நீ கலங்கி கொண்டிருக்கிறாய் என் ஜனமே, நீ அதை விட்டு விடுவாயாக. நீ கலங்க வேண்டாம். நான் பெரிய தேவனாக உனக்குள்ள இருக்கிறேன் என்று நீ அறியாமல் இருக்கிறாய். நீ என்னைக்கு என்னை ஏற்றுக்கொண்டாயோ, முழுக்க ஞானஸ்தானத்தின் மூலமாக நீ என்னைக்கு என்னோடு நீ உடன்படிக்கை பண்ணினாயோ, அன்றே என்னுடைய பிள்ளையாய் இருக்கிறாய். நான் உனக்குள்ள இருக்கிறேன் என் ஜனமே, நீ உணர்வாயாக. நீ கலங்க வேண்டாம். இதோ ஒரு காரியம் உன்னை மறுபடியுமாக அது உன்னை சோர்வு படுத்திக் கொண்டிருக்கிறது. யாருக்கோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசுகிறார். இந்த சோர்வோடு வந்திருக்கிற இவர்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவர். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமாக. அவர் நல்லவராக இருக்கிறார், ஒருபோது உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா ஆண்டவரே, எங்களை நம்புங்கப்பா. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. இனிமே மறுதளிக்க மாட்டேன் அப்பா. நம்புங்கப்பா ஜீவிப்பேன். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடம் போல என்னை புடமிட்டீர், வெள்ளி புடமிடம் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீர், பொன்னாக விளங்க செய்தீரப்பா. அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீர். ஆமென் ஆமென். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா ஆண்டவரே, என்னை நம்புங்கப்பா. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இந்த கால வேளையில நாம் அவரை நோக்கி தேவ சமூகத்திலே நாம் ஆராதிக்கிறோம். பேசுகிற தேவன, விட்டுவிக்கிற தேவன, சுகம் தரும் தேவன, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன, பலத்த சத்தத்தோடு கூப்பிடுகிற தேவன,
இந்த கால வேளையில என் ஜனமே, நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பாக்கியம் உள்ள ஜனங்கள். நீ அப்படியே அவர் மேல் நம்பிக்கையாக இரு. அவர் மேல் நம்பிக்கையாகவே நீ இரு. சோர்ந்து போகாமல் அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இரு. கர்த்தர் நிச்சயமாக உன்னை விடுவிப்பார். அப்படி பாதபடியில நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, நேசரைவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே, நேசரைவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்த ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்த ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்த. வலது கரத்தை உயர்த்தி அறிக்கை செய்வோம். பலியான செம்மறி பாவங்கள் ஆண்டவர்கள் பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்திருப்பா. நன்றி ராஜா. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம். வலது கரத்தை உயர்த்தி பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பாடன் பகுதியை நீர் ஆசீர்வதித்து, ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியில் நீர் பேசின ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மீதியான பகுதியெல்லாம் பொறுப்படுத்தி நடத்தி தாங்க. சிறுபுள்ளைகளுக்குள்ள தொடர்ந்து இந்த அமைதியில நீங்க தந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படட்டும். மீதியான பகுதிகள் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.